Hello students, class 10 maths chapter 1 example 1.6. Let x is equal to 1 2 3 4 and y is equal to 2 4 6 8 10 அப்படின்னு ரெண்டு செட் கொடுத்து அதோட ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது r is equal to 1 2 2 4 3 6 4 8ன்னு கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? show that r is a function. r ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு question. Also then find domain, codomain and range. சரி, ஓகே. ஸோ ஃபங்க்ஷனான்றதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு பார்த்துக்கலாமா? ஸோ சொல்யூஷன் ஆன்சர் பார்ட்டில் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் ஆர். எக்ஸில் என்ன இருக்குது? இது எக்ஸ், திஸ் இஸ் ஒய். 1 2 3 4. ஒயில் என்ன இருக்குது? 2 4 6 8 10. ஓகே, இப்போ இவங்க ரிலேஷன்ஷிப் என்ன கொடுத்துருக்காங்க? 1லேருந்து 2. ஸோ 1லேருந்து 2க்கு ஒரு ஆரோ மார்க், 2 to 4, 2 to 4க்கு ஒரு arrow mark, 3 to 6, 3 to 6க்கு ஒரு arrow mark, 4 to 8, 4 to 8க்கு ஒரு arrow mark. Okay, this is domain, this is codomain, and எந்த arrow mark எங்கெல்லாம் மீட் பண்ணுதோ அதெல்லாம் என்னது? range. ஸோ நமக்கு தேவையான டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இந்த ஆரோ டயக்ராம் வச்சு நம்ம எழுதிடலாம். ஃபங்க்ஷனான்னு கூட பார்க்கணுன்னா சேம் ஆரோ டயக்ராம். ஃபங்க்ஷனுக்கான ரூல் ஏற்கனவே நான் எக்ஸசைஸ் பண்ணும்போதே அந்த சம்முக்கான ரூலை நான் சொல்லியிருக்கேன். அதாவது எவ்ரி எலிமெண்ட் இன் டொமைன் மஸ்ட் ஹாவ் அ யூனிக் இமேஜ் இன் கோடொமைன். ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் தனித்தனியாக தனிப்பட்ட ஒரு டொமைன், அதாவது ஒரு ரேஞ்ச், யூனிக் இமேஜ் இருக்கணும். 1க்கு 2 மட்டும்தான் இருக்கும். 1லேருந்து 4, 1லேருந்து 6ன்னு ஒரே ஒரு எலிமெண்ட்க்கு ஒரு 2 3 இருந்துச்சுன்னா அது ரிலேஷன் கிடையாது. கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சா? வெரி குட். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு இமேஜ் இருந்தால் அது வந்து ஃபங்க்ஷன். ஸோ ஆன்சரில் எப்படி எழுதிடலாம் நம்ம சொல்லுங்கள்? ஃப்ரம் த டயக்ராம் வி see that ஃப்ரம் த டயக்ராம் அப்படின்னு அவங்க டயக்ராம் நமக்கு கொஸ்டினில் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்களான்றது தெரியல. கொடுத்துலன்னா நம்மளே தானே இப்போ போட்டிருக்கோம், விட்டுடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரம் த அபோ ஆரோ டயக்ராம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் த அபோ ஆரோ diagram, from the above diagram we see that it is clear that it is clear that என்னது ரூல் என்ன ஃபங்க்ஷனுக்கு? all elements in x இல்லைன்னா distinct elements in x has distinct image in y. distinct elements in x has distinct images element in y. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இன்னொன்று என்ன எழுதலாம்? எக்ஸுக்கு பதிலாக வேறு என்ன எழுதலாம்? டொமைன் கூட எழுதலாம். நம்ம அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். டொமைன் சொல்லி போட்டுக்கலாம். இங்கே கோடொமைன் கூட எழுதிக்கலாம். இப்படி கூட ரைட்டு தான். எக்ஸ் ஒய்ன்னு போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? therefore r is a function. okay, therefore r is a function. okay, இப்போ நமக்கு தேவை டொமைன். டொமைன் என்னமா இருக்குது? டொமைன் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள், டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். எஸ், 1 2 3 4. domain is 1 2 3 4. codomain 2 4 6 8 10. 2 4 6 8 10. then range வந்து எங்கெல்லாம் ஆரோ மீட் பண்ணியிருக்கோம்? 2 4 6 8. 2 4 6 8. okay, thank you.